என்னோட டயட் பிளான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக அகெயின் வந்து ஹெல்த்தை கவனிச்சிக்க முடியாததால் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் போக முடியல. ஸோ கொஞ்சம் வெயிட் வந்து போடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸ்டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டயட்குள்ளே வந்துட்டேன். ஸோ நான் டயட்குள்ளே வந்தேன் அப்படின்னா எது மாதிரி ஃபுட் எடுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாலட்ஸ்லாம் அடிக்கடி எடுப்பேன். இதுதான் என்னோடய ஃபுல் டே மீல் இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஹோல் டே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இந்த 3 மீலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலட் தான் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கேரட், கேப்சிகம் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுவாக கூட பாயில் பண்ண ஒரு கார்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டு போட்டு வேக வச்சு பாயில் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாதாம் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன், ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து தோல் உரிச்சு தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆனியன் வந்து சாப் பண்ணி பொடியை சாப் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் கொஞ்சம் தக்காளி, உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தக்காளியோட ஃப்ளேவர் பிடிக்காது. பட் இது வந்து சாலடில் இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ரீசனுக்காக கொஞ்சம் தக்காளியும் பொடியாக போட்டிருக்கேன். அண்ட் தென் க்ரீன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி அது ஒரு சின்ன குட்டி கப்பில் போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிரேப்ஸு, அந்த பிளாக் கிரேப்ஸும் வந்து போட்டிருக்கேன். பிளாக் ரைசின்ஸும் போட்டிருக்கேன். நீங்கள் கோல்டன் ரைசின்ஸ் கூட போட்டுக்கலாம். அண்ட் தென் பீனட் வந்து ஃப்ரை பண்ண பீனட் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மேங்கோ பவுடரும் சாட் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அந்த ரீசனுக்காக சாட் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர் இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, அண்ட் தென் வந்து கொரியண்டர், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரியலாகவே வந்து அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி அந்த லெமன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை வீட்லேயே சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும்.